திண்டுக்கல் அருகே காருக்குள் வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த திமுக பிரமுகரின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மேட்டுப்பட்டியை சேர்ந்தவர் முருகன். திமுக பிரமுகரான இவர் திண்டுக்கல் மாநகராட்சி ஒப்பந்ததாரராகவும் இருந்து வந்தார். இந்நிலையில் மேட்டுப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் வரவு செலவு கணக்கு தொடர்பாக இவருக்கும் அந்த பகுதியை சேர்ந்த சிலருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி அருகே ஜோத்தாம்பட்டியில் உள்ள காட்டுப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் முருகன் வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் கிடைத்ததும் விரைந்து சென்ற சாரணார்பட்டி போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலைக்கு கோவில் வரவு செலவு தகராறு மட்டுமே காரணமா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா என்று போலீசார் 5 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.